வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்தியின் கோரிக்கைகளை நிராகரித்திருக்கிறது நீதிமன்றம். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோரின் கோரிக்கைகள் என்னவாக இருந்தது? அதனை நீதிமன்றம் ஏன் மறுத்தது? நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தினுடைய விசாரணை என்பது டெல்லியினுடைய கீழமை நீதிமன்றமான ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த புகார் விவரங்களை, குறிப்பாக பண பரிவர்த்தனை தொடர்பான அந்த விவரங்கள் அனைத்தையுமே தனக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி முன்னாள் பாஜகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சுப்பிரமணியன் சுவாமி ஒரு வழக்கையும் தாக்கல் செய்தார். அதில் தற்பொழுது உத்தரவுகளை நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கின் தொடர்பான அனைத்து தரவுகளையும், அவர்களுக்கு அது புகார் தொடர்பான அனைத்து விவரங்களையும் சுப்பிரமணியன் சுவாமிக்கு வழங்குவதற்கான ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்தனர். ஆனால் இந்த ஒரு ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி முன்வைத்தனர். மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையையும் ஒத்திவைக்க வேண்டும், கூடுதல் அவகாசம் தங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையை அபிஷேக் மனு சிங்வி முன்வைத்த நிலையில் அந்த ஒரு கோரிக்கையை தற்போது நீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கினுடைய விசாரணை உடனடியாக நடைபெற வேண்டும், அதற்கு ஒரு 2 முதல் 3 மணி நேர அவகாசம் மட்டுமே தேவைப்படுகிறதாக அவர் கூறிய நிலையில் தற்பொழுது அந்த 5000 அதிற்கும் பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை படிப்பதற்கு முழுமையான அவகாசம் தேவைப்படுகிறது. அதனால் ஜூலை மாதத்திற்கு வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்தனர். அந்த ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 5000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையும் தற்பொழுது சுப்பிரமணியன் சுவாமி தரப்பிற்கு வழங்குவதற்கான ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து உடனடியாக இந்த ஒரு வாதங்கள் என்பது உடனடியாக தொடங்கும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது நீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.